எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல் எறா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கணும். எறா கிரேவிக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 வெங்காயம், 4லேருந்து 5 வெங்காயம், ஒரு 4-5 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். எண்ணெய் காய்ஞ்சி சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கணும். சீரகம் பொரிஞ்சோடனே எண்ணெய் கருவேப்பிலை போட்டு எண்ணெய் வச்சு எண்ணெய் போட்டு வச்சுக்கணும். கிரேவிக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டோம்னா கிரேவி நல்லா வரும். வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டு ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் கூட போட்டுடணும். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வேக விடணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வேக விட்டுறணும். சிம்லேயே வதக்கி வேகணும். வெங்காயம் தண்ணி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் தண்ணி போட்டு நல்லா வதக்கி வரணும். நல்லா குழம்பு வெந்து வரணும். வெங்காயம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாவை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதக்கி குழம்பு வெந்து வரும்போது ப்ரௌன் கலரில் வெங்காயம்லாம் வெந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். இந்த கிரேவி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வெஜிடபிள் ரைஸ், தக்காளி சாதம் இதெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கிரேவி செஞ்சு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கூடவே ரசம், எறா தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த கிரேவி அருமையாக இருக்கும். சப்பாத்தி அந்த மாதிரி சைடிஷ் எதாவது தொட்டுக்கிறது கூட சப்பாத்தி கூட இது நல்லா அருமையான சைடிஷாக இருக்கும். எறா க்ளீன் பண்ணி வச்சுட்டு எறாவை போடலாம். நாங்கள் 1 கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை போடுவோம். ஒரு கிலோ எறாவுக்கு 4லேருந்து 5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 தக்காளி, சின்னதாக இருந்தால் 1 சேர்த்து போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எண்ணெயில் வேக விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவும் அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள்,
ப்ளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி சிம்லேயே வச்சு வேக விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 உப்பு போட்டிருக்கேன். அதில் கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சால்ட்டு வேணாலும் தேவைக்கு அளவு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வேக விட்டணும். அதுலேயே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் போது இறால்லாம் போடும்போது அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். நம்ம இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். கூடவே பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, இந்த மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு நாளைக்கு அந்த ரெசிபி போடுறேன். நாங்கள் வீட்டிலேயே மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுதான் குழம்புக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது. போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடணும். இறா வந்து வெங்காயம் தக்காளி போட்டு உப்பு காரெல்லாம் போட்டு எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்து வதங்கிடுது. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி, வேறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறி விட்டு மூடிடணும். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றினா போதும் தண்ணி. ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதித்து வெந்ததுக்கப்புறம் சீக்கிரம் வெந்துடும். சின்ன மீடியம் சைஸ் இறா தான் இது, சீக்கிரமாக வெந்துடும். இறா வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வெந்தால் போதும். போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் வேகட்டும். அடுப்புக்கு வந்து கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிடணும். மீடியமாக வச்சா போதும். அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான இறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையும் மணமும் சூப்பராக இருக்குது. இறாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எண்ணெய் கிரேவியாக வந்துடுச்சு. இறா காரசாரமான இறா கிரேவி ரெடி. இறக்கும்போது மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவிடணும். சூப்பரான சுவையான இறா கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.